அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சுல்தான் முஹம்மது சுபுக்தகின் ஒரு நல்ல அரசராக இருந்திருக்கிறார்கள். நீதமான ஆட்சியை தந்தவர்கள். அவர்களுடைய அரசவையில் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் முன்பதாக இருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பை திடீரென்று வெளியிடுகிறார்கள். என்னுடைய அரியணையில் மாணிக்கமும் மகரந்தமும் முத்துக்களும் இங்கு இருக்கிறது. அதில் வைரங்கள் வைடூரியங்கள் நிறைந்திருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் எதன் மீதெல்லாம் கை வைப்பீர்களோ அது அவர்களுக்கானது என்பதாக அரசர் அறிவிக்க எல்லோரும் ஓடி வந்து ஒரு சிலர் மாணிக்கத்தின் மீது கை வைக்கிறார்கள், மகரந்தத்தின் மீது கை வைக்கிறார்கள், வைரத்தின் மீது வைடூரியத்தின் மீது என்று எல்லோரும் அவர்களுடைய பங்கை எடுக்கிறார்கள். அரசருக்கு பக்கத்தில் விசிறி வீசிக்கொண்டிருந்த பெண் அரசருடைய தோளின் மீது கை வைக்கிறார்கள். அரசர் ஆச்சரியமாக அந்த பெண்ணின் பக்கமாக பார்க்கிறார். சிலர் வைரத்தை சிலர் வைடூரியத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நீ என் மீது கை வைத்திருக்கிறாயே என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னார், அரசர் அவர்களே, உண்மைதான், அவர்களெல்லாம் வைரத்தையும் வைடூரியத்தையும் எடுத்துக்கொண்டார்கள் தான். ஆனால் நான் வைரத்திற்கும் வைடூரியத்திற்கும் சொந்தக்காரரை எடுத்துக்கொண்டேன் என்பதாக அந்த பெண் கூறுகிறார். இந்த சம்பவத்தை கூறிய ஷேக் கூறுகிறார்கள், மனிதர்கள் பல்வேறு விதங்களில் அவர்களுடைய நாட்டத்தை தேடி அலைகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான நிம்மதி, அவர்களுக்கு தேவையான செல்வச் செழிப்பு, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். அதனை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் என்பதாக கூறுகிறார்கள். அன்பானவர்களே, அப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய, அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு இஸ்மே தாத்தை தங்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இஸ்மே தாத் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ற இஸ்மே தாத்தை ஓதிய ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், நான் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்மே தாத்தை ஓதி வந்தேன். ஒரு நாளைக்கு 1000 ஆரம்பித்து சிறிது சிறிதாக அது அதிகமானது. எப்பொழுது நான் 51,000 நெருங்கினேனோ, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று திக்ர் செய்வது, 51,000 நான் எப்பொழுது நெருங்கினேன். தினசரி கணக்கு வச்சிருக்கிறாங்க. பல வருடங்கள், 4-5 வருடங்கள் இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறாங்க. கோடிகளை கடந்திருக்கிறார்கள். கோடிகள் அது கடக்கணும். நான் 51,000 நெருங்கிய பொழுது, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நான் நெருங்கிய பொழுது ஹஜரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களை நான் கனவில் பார்த்தேன். அவர்கள் கூறுகிறார்கள், நான் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று திக்ர் செய்து வந்தேன். அல்லாஹ்வினுடைய இஸ்மே தாத்தின் பரக்கத்தின் காரணத்தினால் 71,000 நான் நெருங்கிய பொழுது கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்பதாக அந்த ஷேக் குறிப்பிடுகிறார்கள். இஸ்மே தாத்தினுடைய பரக்கத்துக்கள் மட்டும் மிக மிக அதிகம். அதனாலதான் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அந்த வரிசையில நம்ம அர் ரஹ்மான்ல இருந்து ஆரம்பிச்சிருப்போம். அர் ரஹ்மான்ல இருந்து ஆரம்பிச்சு 99 இஸ்முகளை முடித்து விட்டு கடைசியாக அல்லாஹ் இஸ்மே தாத்தை இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. இன்று ரமதானுடைய இந்த மாதத்தில் தாங்கள் இப்பொழுதிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பியுங்கள். நியத் சரியானதாக இருக்கணும். இஸ்மே தாத் மிக மிக சூடானது, அல்லாஹுவினுடைய பெயர். அதை சலவாத்தை கொண்டு தாங்கள் குளிர்ச்சி அடைய செய்து கொள்ளுங்கள். சலவாத்தை கொண்டு தாங்கள் அதை குளிர்ச்சி அடைய செய்யுங்க. அதிகமாக சலவாத் ஓதிக்கொள்ளுங்க. அதனோடு இஸ்மே தாத் இருக்கட்டும். காலங்கள் கடக்க கடக்க பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இஸ்மே தாத்தை ஓதக்கூடியவருக்கு ஐவேளை தொழுகை அவசியம், முன்பின் சுன்னத்து அவசியம், வலிமார்களுடைய தொடர்பு அவருக்கு அவசியம், ஹலாலான உணவு அவருக்கு அவசியம். இஸ்மே தாத்தை தொடர்ந்து எவர் ஓதி வருகிறாரோ பல்வேறு அதிசயங்களை அல்லாஹ் அவருக்கு காண்பிப்பான். எது அவரால் இம்பாசிபிள் என்று அவர் நினைக்கிறாரோ அதை அல்லாஹ் பாசிபிள் ஆக்கி காட்டுவான். இஸ்மே தாத்தினுடைய பரக்கத்து மிக மிக அதிகமானது. ரமதான்ல இருந்து ஆரம்பிங்க. ஆரம்பத்துல 1000-2000 வரும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 25,000 30,000 எண்ணிக்கை அது கிடக்கும். சாதாரணமாக தாங்கள் ஓதி விடுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். இஸ்மே தாத்துல கஷ்ஃபினுடைய விஷயங்கள் திறக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களுடைய தொடர்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல ஒருவர் எப்படி இருந்து கொள்ளணும் என்பதாக அந்த ஷேக் குறிப்பிடுறாங்க. அதையும் தங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் எத்தி வைப்பேன். தாங்கள் நல்ல நியத்தில் ஓத ஆரம்பியுங்கள். நம்ம ஜின்னாத்துகளை பார்க்கணும், நம்ம கஷ்ஃபு நமக்கு திறக்கணும், நம்ம பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும், புதையல்கள் கிடைக்க பெறணும். இப்படியெல்லாம் இருந்தா அது ஒரு இஹ்லாஸான ஒரு அமலாக ஆகாது. அல்லாஹ்விற்காக வேண்டி என்றதை செய்யுங்கள். அந்த பணிப்பெண் சுல்தான் மஹமூத் சுபுக்தகீன் அவர்களுடைய பணிப்பெண் அவர்கள் போன்று நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அதை செய்யுங்கள். அல்லாஹ் அனைத்தையும் தருவான். அது எதிலும் சிரமமே இல்லாமல் தருவான். அப்படி இல்லாம நம்ம உலகத்திற்காக வேண்டி என்று அல்லாஹ்வினுடைய பெயரை பயன்படுத்தினால் அது கிடைக்கும். ஆனால் அதற்கான சோதனைக்கு பிறகு கிடைக்கும். வித்தியாசம் இதுதான்.
தாங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அதை செய்யுங்கள். உலகத்தினுடைய ஆச்சரியங்களுக்காக வேண்டி, மறைவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதிசயங்களை நிகழ்த்துங்கிறதுக்காக வேண்டி வேண்டாம். அது எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் போதுமானவன் என்ற நியத்தில் இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வை அற்புதமாக மாற்றுவான். இரண்டே விஷயங்கள், யா அல்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் தொடர்ந்து ஓதப்பெற வேண்டும், கோடிகளை கடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாகவும் அவனது மன்னிப்பை பெறக்கூடிய மாதமாகவும் அவனது கிருபையை கொண்டே நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த விடுதங்களுக்கு பயணித்து லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மனிதரை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜகாத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால், கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.